அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய இந்த கால நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பாடல் வழியாக, பஜனை பிரசங்கத்தின் வழியாக நம்மோடு பகிர்ந்தளிக்கப் போகின்ற அருமையான சகோதரர்களை அன்போடு நான் வாழ்த்த விரும்புகிறேன். சிறப்பாக கடந்த 6 மாதங்கள் ஃபுஜைரா திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது அங்கேயும் அருமையான சகோதரர்கள் மிக நேர்த்தியாக இந்த பணியை செய்தார்கள். நம்முடைய ஊர்களிலே கூட நாம் பார்த்திருக்கலாம். கதா கால ஜெபம் என்று சொல்வார்கள், பஜனை பிரசங்கம் என்று சொல்வார்கள், வில்லுப்பாட்டு என்றெல்லாம். வில்லுப்பாட்டு கிடையாது, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு வடிவம் தான் இது. ஆகவே இந்த நாளிலே அருமையான சகோதரர்கள் வந்திருப்பது மிக சிறப்புக்குரிய காரியம். இவர்களை தலைமையேற்று நடத்தி வருகின்ற அருமையான சகோதரர் ஜேசுதாசனை அவர்களை திருச்சபையின் சார்பாக நாம் கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்தலாம். நம்முடைய திருச்சபையிலே நாம் பல நேரங்களில் இந்த 3 திருச்சபைகளுக்குமே நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலப்போ அருமையான ஒரு ஸ்டால் வச்சாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. அழைப்பை ஏற்று ஒரு அருமையான ஸ்டால், ஸ்நாக்ஸ், ஹல்வா, திருநெல்வேலி ஹல்வா, ஸ்நாக்ஸ் போன்ற அனைத்து காரியங்களும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய திருச்சபைக்காக செய்தாங்க. நம்ம போய் அவங்க திருச்சபை செய்யலை, ஆனால் அவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு செய்தார்கள். அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அழைப்பு விடுத்தவனே மிக நேர்த்தியாக செய்தார்கள். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் ஜெபகர் ஐயா அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்கள் நம்முடைய துபாய் திருச்சபையின் ஆயருடைய சகோதரர், அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் ராபின் அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கேபி சாமுவேல் அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சத்யா அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னொரு சகோதரர் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறேன். புகைப்படங்கள் எடுத்துக் கொடுக்கின்ற சகோதரர்களையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களை அவருடைய கரங்களில் கொடுக்கிறோம். நம்மை ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நம்மை வழி நடத்துவார். மகிமை உண்டாவதாக. தலைத்தாழி நாம் ஜெபிப்போம். வாரும் ஐயா கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ரசல் கைமா திருச்சபையின் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். அதன் பின்பு அருமையான அன்பு போதக பிதா, அன்போடு பழகக்கூடியவர்கள் அநேகம் அவர்களுடைய எங்களுடைய நட்புகள் இல்லை, ஆனாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். அன்போடு பழகி
எங்களை கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் அவர்களை எனக்கு தெரியும். ஆனாலும் ஐயா அவர்கள் கடந்த வாரத்தில் எங்களை அழைத்து திருச்சபைக்கு வரும்படி அழைத்தார்கள். அதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதக பிதா அவர்களுக்கு எங்கள் குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு செயற்குழு அங்கத்தினர்கள் அருமையான அன்பு அண்ணன் அவர்களுக்கும், அண்ணனோடு இணைந்து ஊழியத்தை செய்து வருகின்ற இந்த திருச்சபையில் நாம் ஆராதிக்கின்ற வேளையிலே ஒளிபெருக்கி மாத்திரமல்ல, இதன் பிறகு அநேக காரியங்களிலே ஈடுபாடு கொள்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்டு. ஊழியக்காரர்கள் என்பது வசனத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, கிரியைகளிலே செய்வது மிகப்பெரிய ஊழியம். அந்த கனமான ஊழியத்தை பொறுப்போடு நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர்கள், இன்னும் ஆலய காரியங்களிலே ஐயாவோடு இணைந்து திருச்சபை செயற்குழு உறுப்பினர்களோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட அருமையான கொயர் ரைட் அண்ட் லெஃப்ட்ல தேவ தூதர்களை போல் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஊழியத்தில் நீங்களும் ஊழியக்காரங்க தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாம் பார்க்க போகின்ற சரித்திரமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். நாம் சரித்திரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எத்தனையோ நாச மோசங்கள், அடுத்த நிமிடம் மனிதனுக்கு நிலையில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். இந்த நேரத்திலே மீடியாக்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் அந்த நிலநடுக்கத்திலே பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ இழப்புகள். ஆனாலும் கர்த்தர் நம்மை இவ்வளவாய் நடத்தி வந்ததை எண்ணி நாம் ஆண்டவரை சோஸ்தரிக்க அழைக்கப்படுகிறோம். அழிவுகளும் நிலநடுக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பலவிதமான யுத்தங்களும் நடக்குமா நடக்காதா? நடக்கும். இதையெல்லாம் கேட்பீர்கள், காண்பீர்கள். ஆனால் முடிவு என்ன செய்யாது? உடனே வராது. ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நடந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் பயப்படக்கூடாது. எந்த செய்திக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உணர்ந்தவர்களாய் ஆண்டுடைய கரத்தில் அநேக பாடல்கள், சின்ன சின்ன கேள்வி கேட்பேன். தயவுசெய்து எல்லாரும் உற்சாகமாக என்ன ஊக்கப்படுத்துங்க. தயவுசெய்து எந்திரிச்சு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், அருமையான பெரியவர்கள் எல்லாரும் இந்த சரித்திரத்தில் என்னோடு இடைபடுங்கள். ஆண்டவர் நம்மை அவ்வளவாய் நடத்தி வருகிறதை எண்ணி அருமையான ஒரு பழைய பாடல் அனைவரும் இணைந்து தெரிந்த ஒரு பாடல். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, இன்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம், இன்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். நாம் சரித்திரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த சரித்திரத்தில் வருகின்ற ஒரு ஹீரோ, அவர் யார் என்பதை நான் ஒரு பாடலை படிக்கின்ற பொழுது தெரிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி அதற்கான அந்த பதிலை சொல்ல நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கனி தரும் செடியே அவர் நீருட்டண்டையில், கனி தரும் செடியே, கனி தரும் செடியே அவர் நீருட்டண்டையில், கனி தரும் செடியே, அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும், அவர் யார் என்றுதான் நீங்களே சொல்லணும், கனி தரும் செடியே. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, வாங்க இங்க வாங்க. குதூகலம் கொண்டாட்டமே
என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா. சரி, ஐயோ இந்த பதில தான் நான் நினைச்சேன், நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதற்குள்ள அன்பு சகோதரர் சொல்லிவிட்டாருன்னு சொல்லி நீங்க வாஞ்சியோடு இருக்கிறீங்க. அடுத்த அதே கேள்வி உங்களுக்கு நான் கேட்கிறேன். அவர் கூட பிறந்த 11 பேர் பேரையும் சொல்ல முடியுமா யாராவது? ரொம்ப சங்கடமா கேட்கல, சொல்லுமா, அங்கே சொல்லு. எனஃப், கம் ஹியர். ஓகே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர். தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர். எல்லாம் கரெக்ட் தானே? உண்மையான ஒரு சரித்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக சென்றவர் அருமையான யோசேப்பு ஐயாவை குறித்து உங்கள் மத்தியிலே நான் இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் பலவிதமான திட்டங்களை பலவிதமான மனிதர்களை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படித்தான் கானான் தேசத்தில் வசித்து வந்த அருமையான அன்பு ஐயா யாக்கோபு ஐயா அவர்கள் கானான் தேசத்திலே வசித்து வருகிறார்கள். அவர்தான் அங்கு தங்கி இருந்தார். அவர் ஒரு காலத்திலே அங்கு தங்கி இருக்கும் பொழுது, குடும்பமாக தங்கி இருக்கின்ற பொழுது, அருமையான அன்பு மகனை அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அழைக்கிறார். அன்பு மகனே யோசேப்பே, இங்கே வா. வீட்டில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் செல்ல பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிடும் போது செல்ல பிள்ளைகளுக்கு முகம் என்ன செய்யும்? மூத்தவனை அதிகமாக கூப்பிட்டால் இளையவர்கள் வருத்தப்படுவார்கள். இளையவர்களை கூப்பிடும் பொழுது மூத்தவர்களுக்கு என்ன செய்யும்? ஒரு விதமான அவர்களுக்கு வருத்தங்கள் என்ன செய்யும்? உண்டாகும். அது மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கையில இவருடைய தகப்பனார் இவருக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அருமையான அன்பு மகன் யோசேப்பு ஐயாவுக்கு ஒரு காரியத்தை செய்கின்றார். அந்த காரியத்திலிருந்து பலவிதமான ஒரு முன் விரோதங்கள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் அங்கே காணப்பட்டது. என்ன தெரியுமா செய்கிறார்? பலவன அங்கி ஒன்றை செய்வித்தானே யோசேப்புக்கு, பலவன அங்கி ஒன்றை யோசேப்புக்கு செய்வித்தானே. என் மகனே பாரு, அங்கீதானே ஜோறு உடுத்தி கொஞ்சம் பாரு, மகிழ்வாய் கேளு. பலவன அங்கி ஒன்றை செய்வித்தானே யோசேப்புக்கு. மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் குடும்பத்தில்? எத்தனை பேர்? 13 பேர். 13 பேரா 12 பேரா? எத்தனை பேர்? 13. எஸ், அனைவரும் சொல்லிட்டீங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் தோத்திரம் செலுத்துகிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா இல்லை, ராசல் கைமா திருச்சபை மக்கள் அங்கெங்கிருந்து ஆன்சரை அள்ளி எறிவீங்க. உண்மையிலே ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்த ஒரு கேள்விக்கும் போயிடுவோம். ஏன்னா ரொம்ப நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த 12 பேர் ஆண் மக்கள், அப்படி தானே? ஒரே ஒரு சகோதரி தீனாள். ஓகே, பட் இந்த சகோதரர்கள் 12 பேரை போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? அந்த 12 பேர் யார் சொல்ல முடியும்? ஆனால் நான் பாதியில் நிப்பாட்ட மாட்டேன், ஃபுல்லும் சொல்லணும். இப்போ உங்கள் வாய்ப்பு கொடுப்போமா? ஜென்ஸ் நம்ம தம்பிமா இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? என்னப்பா நம்மளை வீக் ஆக்கிட்டே. எந்திரிச்சிட்டா, காப்பாற்றிட்டார் தம்பி. சொல்லுமா? போதும் போதும், நாங்கள் ரொம்ப அதெல்லாம் தெளிவாக இருப்போம். நாங்கள் 12 சீடர்கள் ஆண்டவர் தெரிந்திருந்தால், அதே போலத்தான் யாக்கோபு ஐயாவுக்கு அருமையான 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் இந்த யோசேப்பு ஐயாவை குறித்து நீங்கள் பலவிதமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பலவிதமான தியானங்களை தியானித்திருப்பீர்கள், அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச சாப்டர். ஆனால் இன்று இந்த அடிமையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம்
கேட்க இருக்கிறோம். இப்படித்தான் யோசேப்பு ஐயாவுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப நல்ல பழக்கம். பேரண்ட்ஸை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறது. எல்லாரும் சொல்லிடுவீங்களா? தம்பி தப்பு பண்ணாலும் போய் சொல்லிடணும். அண்ணன் தப்பு பண்ணாலும் சொல்லி கொடுத்துருவான். டேடி, நீங்கள் டியூட்டிலேருந்து வரும்போது அக்கா என்ன இப்படி ஏசிட்டா, அக்கா என்ன சத்தம் போட்டா, அம்மா இப்படி பேசிட்டாங்க. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்? எல்லாரும் சொல்லுங்களேன். நம்ம ஒரு நாள் எல்லாம் என்னென்ன செய்யாதையா நான் கேட்டுட்ருக்கேன். அப்பாட்டையும் அம்மாட்டையும் நம்ம சொல்லிடுவோம். ஒருவேளை டேடியை பற்றி எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் போனதா இதுவரைக்கும் எனக்கு சரித்திரமே இல்லை. அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் வரும், அருமையான அண்ணன்மாரை பற்றி கம்ப்ளைண்ட் வரும், அதே மாதிரி அக்கா தம்பி இருந்தால் அக்காவை பற்றி பலவிதமான கம்ப்ளைண்ட் வரும். இப்படித்தான் சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி தானே? ஆடுகள் தானே, யாரும் இன்ஜினியர்லாம் கிடையாது, ஆடு தான். அப்போ புரியுதா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு இடையே நடக்கின்ற கருத்துக்களை தன் தகப்பனிடத்தில் போய் என்ன செய்வாரா? சொல்லி கொடுக்குறது, கோல் மூட்டி விடுறது. அப்படி தானே? என்ன சில பேர் மனசுக்குள்ள அப்படி நினைக்க, இவன் கோல் மூட்டியா இருப்பானோ. நான் உள்ளதை உள்ளபடி என்ன செய்தாரு சொல்கிறார். அண்ணன் எப்படி பண்ணுறான், தம்பி இப்படி பண்ண. அதனால தகப்பனுக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ என் மனைவி இங்கே சார்ஜாவில் தான் இருக்கிறாங்க. எனக்கு 2 குழந்தைகள். ஓகே, நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு வைங்களேன், என் சின்ன மகனை என் கூட அனுப்பிடுவா. ஏன்னா அவனுக்கு நான் வச்சுருக்க பேர் சிசிடிவி, லைவ் சிசிடிவி. எப்படி பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறத அவன் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். என்னதுனாலும் சரி, ஒரு பர்ஸை எடுத்துட்டா போதும், அவன் மைண்ட் அப்படியே திரும்பிடும். எல்லா காரியத்தையும் வாட்ச் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அவங்க மம்மிகிட்ட லிஸ்ட் போடுவான். டேடி வந்து பாபு மாமாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் போய் ருக்கனில் போய் ஒரு டீ குடித்தாங்க, டீ குடித்தது மட்டும் இல்லை சமோசாவும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக எம்மா இப்படிப்பட்டதான. ஏன்னா அதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், உங்கள் கூட இவனை நான் என்ன செய்கிறேன், அனுப்பிவிடு. இது சிரிப்பாக இருந்தாலும் நம்முடைய நடைமுறையில் நடக்கின்ற காரியம். இப்படித்தான் அவர் சொன்னாரே தவிர குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். என்ன தெரியுமா? யோசேப்பு ஐயாவுக்கு முதலாவது ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்ன? ஒரு நல்ல ட்ரீம். அப்படி தானே? கனவு. கனவு எல்லாத்துக்கும் வரும். அந்த கனவு நினைவு ஆயிடக்கூடாதான்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படித்தான் ஒரு கனவு அவர் கண்டார். அந்த கனவு கண்ட மாத்திரத்தில் அந்த கனவுக்கு உரியவர்களை அழைத்து அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். என்ன கனவு தெரியுமா? அண்ணன்மாரே அண்ணன்மாரே அன்புள்ள என் அண்ணன்மாரே, அண்ணன்மாரே அண்ணன்மாரே அன்புள்ள என் அண்ணன்மாரே, நான் இன்று ஒரு சொப்பனம்தான் கண்டு வந்தே அண்ணன்மாரே, நான் இன்று ஒரு சொப்பனம்தான் கண்டு வந்தே அண்ணன்மாரே. நான் ஒரு சொப்பனம் கண்டண்ணே. எப்படி சொப்பனம் கண்டண்ணே சொல்லி தொலலா. ஏன்னா பிடிக்காத தம்பியை பிடிக்காத. இவங்க 10th எக்ஸாமுக்கு படிப்பாங்க, 9th படிப்பாங்க. தம்பி வந்துட்டு அக்கா எனக்கு இதில் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு, தூரப்போ நான் என்ன செஞ்சுக்கணும், எனக்கு ஏன் ஹோம்ஒர்க்கே நான் முடிக்கல, உனக்கு ஹோம்ஒர்க் நான் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வந்து சொல்லுகின்ற பொழுது அண்ணன்மார்கள் சொல்லுகிறார்கள், உன் சொப்பனத்தை சொல்லிட்டு தூர போயிரு. அவர் தான் சொல்றாரு. என்ன சொப்பனம் தெரியுங்களா? நாங்கள் வயல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டிருந்தோம். அறுத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அரிக்கட்டுனா என்னன்னு தெரியுமாம்மா? என்னதுமா? நெல். வெரி குட். அரிக்கட்டு ஊருக்கெல்லாம் வெக்கேஷன் போகும்போது அம்மாட்ட சொல்லி வயலில் போய் எல்லாத்தையும் பார்க்கணும். நிறைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. புனையல் அடிக்கிறது தெரியுதா? மாடு வச்சு தான். ரைஸ் எங்கேருந்து வருகிறதுலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எல்லா ரைஸும் எங்கேருந்து வருது, அதான் மூலஸ்தானம். நம்ம ஊரில் போய் தாத்தா பாட்டி யார்? நம்ம தாத்தா பாட்டிலாம் ஆடு மேய்ச்சவங்க தான், வயலில் விவசாயம் செஞ்சவங்க தான். நம்மெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கானான் தேசம் என்பது நீங்கள் எங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் கானான் தேசம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுவே கானான் தேசம். அங்க பாருங்க, அரிக்கட்டு, இவருடைய அரிக்கட்டு மட்டும் நட்டமா நிக்குதான், பாக்கி உள்ள அரிக்கட்டு என்ன செய்தான்? வணங்கிறது. அப்படிதானே? அந்த அரிக்கட்டுக்கு கை இருந்துச்சா? எப்படி அதுலயும் ஒரு போட்டு கொடுக்கிறது. எப்படி அரிக்கட்டு, ஒரு அரிக்கட்டு நின்றுச்சு, மீதி 11 அடிக்கட்டும் குப்பரை கடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கீழே விழுந்து கடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம், ஃபெல் டவுன். ஓகே, ஆனால் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணுறாரு. அது என்ன செஞ்சுதான்?
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37 நீங்கள் தொடங்கிடும். அது வணங்கி கொண்டிருந்து சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் கோபம் என்ன செய்யுது அவங்களுக்கு அதிகமாகிறது. இந்த சொப்பனம் மட்டும் நான் காணல. அவன் சொல்றான், டேய் உன்னை நான் வணங்க வருவோமா, என்ன நீ ஆளுகை செய்வாயா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறது மாத்திரமல்ல, அடுத்தால வராரு. அடுத்த சொப்பனம் என்ன தெரியுமா, அது அதை விட பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அந்த சொப்பனத்துக்கு அடுத்தால ஒரு ட்ரீம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு, அப்படிதானே? ட்ரீம்லாம் வரும்போது இனிமே நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும், சரியா? ட்ரீம் கர்த்தர் கொடுத்தாரனால் நிறைவேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாட்சியாக உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகாதீர்கள். சொல்கிறாரு, சூரிய சந்திர 11 நட்சத்திரம் என்னை வந்து வணங்குதன்னே, அதை அறிவிக்க நானே இங்கு ஓடி ஓடி வந்தேனே. சூரிய சந்திர 11 நட்சத்திரம் என்னை வந்து வணங்குதன்னே, அதை அறிவிக்க நானே இங்கு ஓடி ஓடி வந்தேனே. சூரியன் சந்திரன் என்று யாரை குறிப்பிட்டார்? அவர் அப்பா அம்மானே சொல்லவே இல்லை. அங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை, அப்படிதானே? அப்பா அம்மான்னு அவர் சொல்லல, ஆனா அவங்க எடுத்துட்டார். சூரியன் என்றால் தந்தை, சந்திரன் என்றால் தாய். அதை சொல்கின்ற பொழுது யாக்கோபு ஐயாவுக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. சின்ன பையன் மேல அன்பு இருந்தாலும் சில சமயத்தில் ஏதாவது சொல்லும்போது கோபம் வரும். அப்பா அடிக்கிறதுக்கு அடிங்க யாரும் வாங்கலையோ, நான்லாம் வாங்கியிருக்கேன். அப்பா அம்மாட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? அப்பா அடி வலிக்குமா, அம்மா அடி வலிக்குமா? சொல்லுங்க பாப்போம். அடி யாரும் வாங்கலன்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளைகள் ஸ்தோத்திரம். அம்மா அடிச்சாதான் வலிக்கும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கட்டை விளக்குமாறு. இங்கே கட்டை விளக்குமாறுலாம் இருக்குமான்னு தெரியாது. நம்ம நின்றுக்கிட்டே தூத்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இப்போ நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது, அப்படி தானே? விளக்குமாறுலாம் எரிவாங்க. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது இட்லி சட்டிலாம் வரும், பறக்கும். இப்படி தான் அடி விழும். அதே மாதிரி முழங்கால் போடணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் அப்பா அடித்தது கிடையாது. முழங்கால் போட்டு நிற்கணும். அம்மா ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தால் நீ போடு, அவன் போட்டோம். இது நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த தாய் தகப்பனார் வளர்த்த வளர்ப்பு இன்று என்னை உங்கள் முன்பு என்ன செய்திருக்கிறது? ஊழியக்காரனாக, ஆண்டவரை பற்றிய ஒரு விசுவாசியாக நிறுத்திருக்கிறது. அதனால அப்பா அம்மா திட்டுறதையோ யாரும் என்ன செய்யக்கூடாது, அதை நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. அதுதான் பாசிட்டிவ். ஏன் திட்டலை என்ன டாடி, ரொம்ப பாசமாக இருக்குங்க, திட்டணும். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்ய, எல்லாம் பிஸி ஆயிருந்தோம். பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய விஷயத்தில் கவனிக்காம நம்ம என்ன செஞ்சுடுறோம்? பிஸி பிஸி பிஸி. அவர்களுக்கு என்று நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு பேசி அவர்களோடு உறவாடும் பொழுது உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். தகப்பனார் அந்த சொப்பனத்தை மனதிலே வைத்துக் கொண்டார். வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபு ஐயா அவர்கள் கோபப்பட்டு பேசினாலும் அந்த சொப்பனத்தை அவர் மனதிற்குள்ளே என்ன செய்து கொண்டார்? வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, சகோதரருடைய பொறாமை அதிகமாகிறது. இந்த சொப்பனன்னு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் ஞாபகம் வரும். பழைய உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அப்படிதானே? ஊரில் இருக்கும் பொழுது அருமையான 2 சகோதரிகள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் ஊரில். ஏக்கா, நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டம் பார்த்துக்க. என்னது? நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டம் பார்த்துக்க. ஒரே யானை என்னை விரட்டுது. என்ன யானை விரட்டுது? அது மட்டுமா, என் வீட்டுக்குள்ள கொண்டு பெட்டி இறக்கியாச்சு. பெட்டினா என்ன பெட்டிமா? சவப்பெட்டி. பெட்டியை இறக்கியாச்சு. அப்போ உடனே கேட்டுக்கிட்டு இருந்த அக்கா ரொம்ப சிரிக்காங்க. என்ன தெரியுமா? என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க மைனி, நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கல்யாணம் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? சாவு வந்த மாதிரி சொப்பனம் பார்த்தா அங்க என்ன நடக்குமா? கல்யாணம் நடந்த மாதிரி சொப்பனம் கண்டா அங்க என்ன விழுமா? இதுக்கு பயந்து நிறைய பேர் சொப்பனம் வந்தால் யார்ட்டையும் சொல்றதே கிடையாது. சொப்பனங்கள் பலவிதம், யோசேப்பு ஐயாக்களும் பலவிதம். ஏன்னா சொப்பனுக்கு அர்த்தம் சொல்ல நிறைய யோசேப்பு ஐயாக்கள் நம்முடைய தேசங்களிலே உண்டு. இப்படி சொப்பனங்களை பலவிதமாக கண்டு கொண்டிருப்பார்கள். இந்த சொப்பனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அருமையான அன்பு ஐயா என்ன செய்கிறார் தெரியுமா?
அன்பு அண்ணன்மார்கள் தூர இடத்துல என்ன செய்திருக்காங்க? ராசல் கைமால இருந்து கொண்டிருக்கிறோம். ஃபுஜேரா பகுதியில் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ராசல் கைமால இருந்து அன்பு பிள்ளை, செல்ல பிள்ளை என்ன செய்றாரு? அழைக்கிறார். தகப்பன் அழைத்த உடனே ஓடி வருவார். என் பிள்ளைகிட்ட மேலே 3வது ஃப்ளாட்ல இருந்து கீழே போய் மம்மிக்கு ஒரு மில்க் வாங்கி கொடுத்துருமா அப்படின்னா, டேடி எனக்கு 5 கிராம்ஸ் தருவீங்களான்னு கேட்பான். அப்படி இல்லைன்னா, டேய் 5 கிராம்ஸ் இல்லைடா கொஞ்சம் குறடா, அப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டா அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடட்டா, எல்லாத்துக்கும் கமிஷன் தான். ஆனால் அந்த கமிஷன் வாங்கின பைசாவெல்லாம் டேடி பர்ஸ் என்னைக்கு காலியாதோ மொத்தமாக தந்துடுவான். உண்மையை தான் சொல்கிறேன். டேடிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்பொழுது அப்படியே அவனை பார்ப்பேன். அவன் என்ன சேர்த்து வச்சிருந்தான் டேடி அப்படின்னு சொல்லி அந்த உண்டியிலையோ அவன் பர்ஸே கொண்டு வந்து செஞ்சிருவான். தன்னா 6th தான் படிக்குதான். இப்படிப்பட்டதான காரியங்கள் பிள்ளைகள் மனசுல இருக்கிறது. யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபு அழைக்கிறார், யோசேப்பை அழைக்கிறார். யாக்கோபு அழைக்கிறார், யோசேப்பை அழைக்கிறார். என் மகனே, என் செல்ல மகனே, நீ வந்திடுவாயோ. என் மகனே, என் செல்ல மகனே, நீ வந்திடுவாயோ. அண்ணன்மார் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார். அண்ணன்மார் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார். நீ அங்கு சென்று பண்டங்கள் கொடுத்து செய்தி தந்திடுவார். அல்லேலூயா. சீகேமிலே உன் அண்ணன்மார்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் சந்தித்து நான் கொடுக்கின்ற பண்டங்களை அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுடைய சுக செய்தி என்ன என்று விசாரித்து, பெரிய ஜாம் அப்படிதானே, பிள்ளையை சொல்ல செல்ல பிள்ளையா இருந்தாலும் கீழ்ப்படிந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் இப்பொழுது லெந்து காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதானே? எத்தனை டேஸ் வந்து லெந்து டேஸ்? 40. அப்படிதானே? இந்த 40 டேஸ் முடிஞ்சவொடனே என்ன வரும்? ஈஸ்டர் வந்துருமா? அதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே. அப்படிதானே? அதுக்கப்புறம் ஈஸ்டர் வந்துடும். அப்படிதானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இந்த 40 நாளுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியமே தொடங்கியது. நம்முடைய மனதிலே 40 நாளுக்கு அப்புறம் ஈஸ்டர் வந்துடுது. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய லைஃப்ல அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் தான் அவர் ஊழியத்தை என்ன செய்கிறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு. கரெக்டா இல்லையா? தப்பா? ஊழியத்தை தொடங்குவதற்கு அந்த 40 நாட்கள். இன்று எத்தனையோ பேர் நீங்கள் உபவாசம் செய்து கொண்டிருக்கலாம், பலவிதமான பொருத்தனைகளை வைத்திருக்கலாம். இதற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் தொடங்குவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த 40 நாளுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் 40 நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி. கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுவார். பெரிதான கற்பனையே பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதை செய்து காண்பித்தவர் தான் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 32.5 ஆண்டுகள் ஊழியத்திலே 30 ஆண்டுகள் பெற்றோருடன் அவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? உதவியாக இருந்தார். 2.5 ஆண்டுகளுக்கு 4 நாம் சுவிசேஷ புஸ்தகங்கள் நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு கீழ்ப்படிந்திருப்பார் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாமும் கீழ்ப்படிவதற்கு அழைக்கப்படுகிறோம். இப்படியாய் அன்பு அண்ணன்மாரை சந்திப்பதற்காக அவர் என்ன செய்கிறாரு? சீகேமை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய அண்ணன்மாரை தேடி கையிலே பலகாரத்தோடு 5 கிலோ வெயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து லிஃப்ட் வரைக்கும் கொண்டு வந்துருவோம். அந்த லிஃப்ட்ல இருந்து நம்ம ஃபிளாட்டுக்கு போறதுக்குள்ளேயே நமக்கு லிஃப்ட் வரலன்னா லிஃப்ட்டுக்கு 2 மிதி கொடுப்பாங்க சில பேர். அவ்வளவு கோபம் வரும். ஏன்னா கையில் இருக்கிற அந்த கேரி பேக் இருக்கலாம், ரொம்ப வலிக்கும், கீழே வைக்க முடியாது. சீக்கிரமா அதோட சரி அதை அடிச்சு விட்டா அது பிரச்சனை இல்லை. காலிங் பெல் அடிக்க முடியாது, ஏன்னா கையில் 2லையும் ஜாமா இருக்கும். வீட்டம்மா ஓடி வந்து திறந்துடணும். இது நம்முடைய வாழ்க்கையில சின்ன யோசேப்பு ஐயா தன்னுடைய அந்த பண்டங்களை எடுத்துக்கொண்டு அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக அவர் அந்த வனாந்தரத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் நடந்து போகின்ற பொழுது அங்கே கேட்கிறார் ஒரு அன்பு சகோதரர்களும், தம்பி
நீ இந்த வனாந்திரத்தில் என்னப்பா செய்துக்கிட்டு இருக்க அப்படி சொல்றாரு. உடனே யோசேப்பு ஐயா சொல்றாங்க, எங்க அண்ணன்மாரை பார்க்க வந்தேன். யாரை பார்க்க வந்தேன்? என் அண்ணன்மாரை காண்பதற்காக நான் என்ன செய்தேன்? ஓடி வந்தேன் என்று அங்கே அவர் சொல்கிறார். அண்ணன்மாரை பார்ப்பது என்றால் சும்மா லேசான காரியம் கிடையாது. அது யாக்கோபு ஐயா தங்கியிருந்த பகுதி எப்ரோன் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை தாண்டி சீகேமுக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். அங்க போயிட்டு தான் கேட்கும் பொழுதுதான் சொல்றாரு, எங்க அண்ணன்மாரை நீங்க பாத்தீங்களான்னு? இங்க தான் வந்தாங்க, சீகேம்னு சொன்னாங்க எங்க அப்பா, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, ஆடு மேய்க்க வந்த என் அண்ணன் மாறெங்கே, உயரமானவர் அவர்கள் 10 பேரவர், உயரமானவர் அவர்கள் 10 பேரவர், அறிமுகமானார் எனக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறிமுகமாகும் என்றால் எனக்கு நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு ஐயா சொல்றாரு. தம்பி, அவர்கள் இங்க தான்ப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டேன், தோத்தானுக்கு போகிறேன் என்று சொல்லி. நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகின்ற பொழுது அங்கே ஒரு இடத்துல யாராவது இல்லை என்றால் திரும்பி வந்து விடுவோம். ஆனால் அவர் சொல்வதை கேட்டு தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மறுபடியுமாய் அவர் என்ன செய்கிறாரு? தோத்தானை நோக்கி என்ன செய்கிறார்? அந்த கடறு முரடான பாதையிலே கடந்து செல்கிறார். ஒரு மேட்டின் மேலே இருந்து பார்க்கிறார். அங்கே 10 பேர் ஆட்டு மந்தைகளோடு நின்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே சந்தோஷம் பொங்குது. யாரை பார்த்தாச்சு? யாரை பார்த்தாச்சு? அண்ணன்மாரை என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது, கண்டேன் நின் கண் குளிர, என் அண்ணன்மாரை கண்டேன் நின் கண் குளிர, தோத்தானில் ஆடு மேய்க்கும் அண்ணன்மாரை கண்டேன் நின் கண் குளிர, ரூபன் அண்ணன் உன்னை கண்டேனே, ரூபன் அண்ணன் உன்னை கண்டேனே, ஓயாமல் உன்னை தானே தேடி தேடி ஓடி வந்து கண்டேன் என் கண் குளிர. அண்ணன்மாரை பார்த்த சந்தோஷத்துல யோசேப்பு ஐயாவுக்கு ஒரு சந்தோஷம். உண்மையிலே அண்ணன்மாரை பார்த்துட்டேன்னு சொல்லி அங்க நிக்கிறது யாரு? 10 பேரும் அன்பு தம்பியை பார்க்கிறார்கள். அப்படித்தானே? அன்பு தம்பியா எப்படி? அவர்கள் மீது ஒரு வெறுப்பை கொண்டு சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஒரு சகோதரர். எப்பண்டா இவனை தொலைச்சி கட்டலாம், தீர்த்திடலாம், அப்பா இல்லை அம்மா இல்லை, இன்னைக்கு காலி பண்ணிடணும்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பேசி அவன் அங்கே இருந்து இங்கே வரதுக்குள்ளே அவன் கதை என்ன செஞ்சிடணும்? முடிச்சிடணும். திட்டம். எந்த திட்டம் போடுகிறார்கள் என்று பாருங்கள். சத்துரு சோதித்திட தகப்பன் உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தகப்பன் உத்தரவுடன் வருவான், இன்று அவனை கொன்று இந்த குழியில் போட்டு, இன்று அவனை கொன்று இந்த குழியில் போட்டு அவன் கதை முடிந்ததென்று ஆர்ப்பரிப்போமே, அவன் கதை முடிந்ததென்று ஆர்ப்பரிப்போமே. சொப்பனக்காரன் மாறானே, சொப்பனக்காரன் மாறானே, சொப்பனக்காரன் வேகம் மாறானே, அங்கே பாரு சொப்பனக்காரன் மாறானே, சொப்பனக்காரன் மாறானே, சொப்பனக்காரன் வேகம் மாறானே. என்ன செஞ்சிடணும்? வந்த உடனே அவனை அடிச்சு என்ன செஞ்சிடணும்? குழியில தூக்கி போட்டுடணும். மூத்த சகோதரன் பரிந்து பேசுகிறார். அவன் நம்முடைய ரத்தம் ஐயா. ஒரே ஒரு கேள்வி, மூத்த சகோதரன் யார்? ரூபன். நிறைய பேர் சொல்லிட்டீங்க, தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய ஆசீர்வாதம். ரூபன் அவர்கள் மூத்த சகோதரர் சொல்லுகிறார், பரிந்து பேசுகிறார் தம்பிக்காக. அவன் நம்முடைய ரத்தம், அவன் என்ன செய்யக்கூடாது? கொன்னுறக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் பேசி ஒரு வனாந்தரத்தில் ஒரு குழியை ரெடி பண்ணி என்ன செய்கிறார்கள்? அந்த குழியிலே அவரை போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி கிட்ட வாராரு. அண்ணே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறதுக்கு வராது, ஓங்கி ஒரு அடி கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்களா? கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்களா?
கொடுத்திருப்பாங்க. இப்படித்தான் பிதாவாகிய நம்முடைய பிதா இந்த உலகத்தில் உள்ள நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்களாய் காணப்பட்டோம். அன்றைய தினத்திலே அவருடைய அங்கியை உரிந்தார்கள். சிலுவையிலே அங்கியை உரிந்து அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்திலே அந்த தோய்க்கப்பட்டு அது தகப்பனிடத்திலே போய் சேர்ந்தது. அந்த குழியில் இருக்கின்ற அருமையான அந்த சகோதரனை என்ன செய்யலாம் என்று திட்டம் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வருகிறார் ஒரு நபர். அந்த நபர் யாருன்னு தெரியுமா? ஒரு ஐடியா கொடுக்கிறார். சகோதரனை அங்கிருந்து வருகின்ற டெம்போ டிராவலர்ல ஏற்றி அனுப்பிடுவோம். இஸ்மவேலர்கிட்ட எதில் வந்தாங்க? லாரியில் தானே? லேண்ட் குரூசரா? என்னதில் வந்தாங்க? கேமல். அப்போ அதான் பெரிய லேண்ட் குரூசர், அப்படி தானே? ஒட்டகத்தில் வந்தார்கள். அவர்களிடம் விற்று போடலாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தது யார்? யூதா. இப்பவுமே நிறைய பேர் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தோத்திரம். பரவாயில்ல. யூதா அருமையான அன்றைய நாளிலே யூதாஸ் காரியோத்து ஐயா அவர்கள் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை என்ன செய்தார்? காட்டி கொடுத்தார். இந்த யோசேப்பு ஐயாவை 20 வெள்ளி காசுக்காக விற்று விட வேண்டும் என்று சொல்லி யூதா ஆலோசனை கொடுக்க வந்த இஸ்மவேலர்களிடம் அவர்கள் என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள். விற்று போட்டது மாத்திரமல்ல, அருமையான தகப்பனிடத்தில் போய் எப்படி நம்முடைய சகோதரனை நாம் காணவில்லை என்று சொல்ல வேண்டும்? அவருடைய செல்ல மகன் அல்லவா, எப்படி நம்புவார் என்று சொல்கின்ற பொழுது அங்கியை அவர்கள் இரத்தத்தினால் தோய்த்து அதை கொண்டு போய் அவருடைய தகப்பனிடத்தில் சொல்கிறார்கள். இரத்தத்தால் நிறைந்த அங்கியை யோசேப்பின் அங்கி தான என்று நீ அவர்கள் தகப்பனிடத்தில் கொடுத்து அங்கியையும் கொடுத்து பார்த்து சொல்லும் என்றான யோசேப்பின் அங்கி தானோ என்றுதான், யோசேப்பின் அங்கி தானோ என்றுதான். இது யோசேப்புடைய அங்கிதானா என்று சொல்லி கேட்கிறார்கள். தகப்பன் அந்த அங்கியை பார்த்த மாத்திரத்திலே என் மகனை ஒரு மிருகம் என்ன செய்து விட்டது? பீறி போட்டது என்று சொல்லி அவர் மிகுந்த மனவேதனையோடு புலம்புகிறார். அவர் அந்த வேதனையை சகிக்க முடியவில்லை. சகோதரர்கள் அன்பு தந்தையை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றியது மாத்திரமல்ல, இந்த இஸ்மவேலர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த யோசேப்பு ஐயாவை அவர்கள் எங்கு கொண்டு சென்றார்கள்? எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள். எகிப்திலே கொண்டு சென்று அவரை என்ன செய்தார்கள்? பார்வோனுடைய அரண்மனையிலே விட்டு விட்டார்கள். ரைட் தானே? கரெக்டா? இல்லை, எல்லாரும் உசாரா தான் இருக்கீங்க. யோசேப்பு ஐயாவை அவர்கள் எகிப்து தேசத்திற்கு கொண்டு சென்று அடிமைகளை விற்கக்கூடிய இடத்துல என்ன செய்தார்கள்? நிறுத்தி விட்டார்கள். ஓகே, ஜோசப், அருமையான யோசேப்பு ஐயாவை குறித்து உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பிம்பம் இருக்கும், அப்படித்தானே? யோசேப்பு ஐயா அவர் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார், ரொம்ப பொலைட்னஸ், ரொம்ப பவ்யம், அப்படிதானே? ஆனால் உண்மையிலே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அதிபதி வந்து அவரை என்ன செய்கிறாரு? தலையாரிகளின் தலைவர் சூஸ் பண்ணுறாரு. யாரை? யோசேப்பு ஐயாவை சூஸ் பண்ணுகின்ற பொழுது அடிமைகளை தேர்ந்தெடுக்கின்றவர்கள் ஒருபொழுதும் சோர்வாய் உள்ளவர்கள், மெலிந்தவர்களை என்ன செய்ய மாட்டார்கள்? எடுக்க மாட்டாங்க, அப்படிதானே? நல்ல ஸ்ட்ராங் மேனாக இருக்கணும். ஜிம்முக்கு போய் நல்லா சிக் பேக் எல்லாம் போட்டு ரெகுலராக போய் அப்படி ஒரு பாடி ஃபில்டராக இருக்கணும். யோசேப்பு ஐயா அப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் ஒரு அடிக்கு திருப்பி அடிச்சிருந்திருக்கலாம் சகோதரரை, தொட்டலை. ஆனால் இந்த போர்த்திபார் ஐயா வந்து என்ன செய்கிறாரு தெரியுமா? இந்த யோசேப்பு ஐயாவை சூஸ் பண்ணுகின்ற பொழுது வரலாறுகளை சொல்லப்படுகிறது, இந்த போர்த்திபார் என்பதற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எரும மாடாம். என்னது? ஆப்பிரிக்காவில் உள்ள எரும மாடு. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கணும்? ஈஜிப்சியர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் இருப்பாங்க, தெரியுதா? ஆனால் யோசேப்பு ஐயா வந்து சிவந்த மேனியாக இருந்தாலும் சரீரத்திலே அவர் ஒரு பலசாலியாய் காணப்பட்டார். யுத்தத்துக்கு போகக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு உடல் அமைப்பு. இந்த உடலமைப்போடு போகும் பொழுதுதான் அவரோடு அங்கு ஒரு பெரியவரும் செல்கிறார். யார் செல்கிறார்? யோசேப்பு ஐயாவோடு. இப்போ இந்த சைடில் கேட்போம், என்ன இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருந்தீங்க, இந்த சைடில் நான் கேட்பேன். யோசேப்பு ஐயாவோடு அடிமையில் இருந்து அவரை தெரிந்தெடுத்து செல்லுகின்ற பொழுது
அவரோடு அந்த போர்த்திபானுடைய வீட்டிற்கு இன்னொரு நபரும் செல்கிறார். யார்? பின்னால சொல்லலாமா தயவுசெய்து? போர்த்திபாருடைய வீட்டிற்கு இன்னொரு மனிதர் அங்கே செல்கிறார், பெரியவர். அவர் அங்கே செல்கிறார். யார் 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 யாரு? வாங்க 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 வாங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. யார் கூட போனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள்ளே போய்விட்டார். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஜிம் என்கின்ற அருமையான ஒரு குட்டி தம்பி இருந்தார். அந்த ஜிம் என்கின்ற சகோதரனுக்கு விபிஎஸ்ல, உங்களுக்கு முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் அப்படிதானே, ஆண்டவரை நம்ம ஊர்லலாம் அங்கே விபிஎஸ்க்குலாம் போவோம். எதுக்கு தெரியுமா? சர்பத்து, நன்னாரி சர்பத்து, ரசனாலாம் கலக்கி அதை ஒரு அடி அடிச்சுட்டு அதான் எங்களுக்கெல்லாம் அழகாக ஸ்டோரி சொல்லி தருவாங்க. ஒரு எங்கள் டைரக்டர் ஒரு ஸ்டார்ட்டில் சின்ன சின்ன படம்லாம் ஒட்டி, அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாமே ரஸ்னா எப்பொழுது கிடைக்கும், இன்று யார் வீட்டிலிருந்து வருகிறது, அவருடைய பெயரை சொல்கின்றோம், இந்த வீட்டிலிருந்து வந்து அன்னைக்கு நமக்கு சுவிட்டும் சேர்ந்து வரும். இப்படிலாம் நடக்கும் ஊரில் பார்த்தீங்கன்னா. அதை கலக்கிறதுக்கு இன்டர்மீடியட்லேருந்து 2 பேர் வாங்கினா மொதல் ஆளாக நம்ம போவோம் ரஸ்னா கலப்பதற்கு. ஏன்னா எலுமிச்சம்பழம் வெட்டுறதுலாம் புனியணுமே, யார் போய் புனிவா? அதுமாதிரி ஊரில் முழு ரோஜம் நடக்கும் பார்த்திருக்கீங்களா? இந்த ராத்திரி காலம் தன்னிலும் எந்தன் காவலன் இயேசுவே, இந்த ராத்திரி காலம் தன்னிலும் எந்தன் காவலன் இயேசுவே, சொந்தமா என்னை மீட்ட நாயகன் சந்ததம் என்னை காக்கிறார், இந்த ராத்திரி காலம் தன்னிலும் எந்தன் காவலன் இயேசுவே. இங்கே முழு ரோஜம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிட் நைட்டில் ஒரு 2 முறுக்கும் ஒரு கடுங்காப்பி, அதுக்கு ஒரு பெரிய அடிப்படியே நடக்கும். ஜெபம் நடக்க ஜெபத்துக்கு போகிறாங்களா இல்லையோ, முறுக்கும் கடுங்காப்பியும் தான் முதல்ல மெயின், அப்படிதானே? அந்த ஜிம் என்கிற சகோதரனுக்கு ஆண்டவரை அவ்வளவா தெரியாது. ஆனால் கூட படிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள், ஓகே. ஆனால் அந்த ஜிம் தம்பிக்கு வந்து அவ்வளவா ஆண்டவர்கிட்ட லிங்க் கிடையாது. எப்படி ப்ரேயர் பண்ணணும்லாம் தெரியாது. நம்மளாம் அழகாக ப்ரேயர் பண்ணுவோம் என்னம்மா. அப்போ வந்து ஆலயத்துக்கு ஜென்டில் வந்துட்டு அவர் ஆல்டரில் போய் முழங்கால் போடுவார். ஹாய் ஏசப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? பரலோகத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நம்ம தூதர்கள்லாம் எப்படி இருக்காங்க? காப்ரியல் தூதர்லாம் நல்லா இருக்காரா? ஆபிரகாம் தாத்தா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிடுவான். இது அங்கே இருக்கின்ற கோயில் குட்டியார், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆலயத்தில் இருக்கிறவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. 3 நாளைக்கு ஒருக்க தொடர்ந்து கரெக்டாக வந்துடுவான். வந்து ஆல்டரில் முழங்கால் போட்டு, ஏசப்பா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா ஏசப்பா? எத்தனை பேர் நம்ம கேட்கும், ஆண்டவரே எனக்கு ஆகாரம் இல்லை, ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே எனக்குள்ள பல பிரச்சனை இருக்கிறது. ஏசப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு? அழகா ஜெபம் பண்ணுவான். அதான் ஜெபங்க. ஜெபம் வந்து விலையேறப்பட்டது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிறது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த தம்பி ஜெபம் பண்ணுறான். ஏசப்பா சாப்பிட்டீங்களா? சரி, உடம்பை பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் காற்று பனிலாம் ரொம்ப இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பரலோகத்தில் எப்படின்னு தெரியல, இங்கே ரொம்ப குளிர் காலமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். 1 வாரம் கழித்து அந்த தம்பி அந்த ஆலயத்துக்கு வரவில்லை. ரெகுலராக நடந்து கொண்டு இருந்தது, வரவில்லை. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி அந்த பள்ளியில் போய் அவர் கேட்கின்ற பொழுது, ஜிம் கடந்த வாரம் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஆட்டோ ரிக்ஷா அவனை தட்டி அவனுக்கு வந்து லெக்கில் ஒரு ஃப்ராக்சர், அவன் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். காலில் காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சார்? இருக்கிறார் என்று சொல்லி போனார். அப்போ இந்த கோயில் குட்டியார் பார்ப்பதற்காக செல்கிறார். எங்கே தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்குமா, ஜிம் என்னாச்சு, உனக்கு அடிபட்டுட்டுன்னு கேள்விப்பட்டேன், நீ ஆலயத்துக்கு வரல 1 வாரம், நான் பதறி போயிட்டேன். எத்தனை பேருக்கு அப்படியான பதற்றங்கள் இருக்கிறது? இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு போகலையே, ஆண்டவரை போய் நான் பார்க்கலையேன்னு சொல்லியிருக்கின்ற பதறல்கள் நம்மிடையே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆன்லைனில் எத்தனை சர்வீஸ், எத்தனை மெசேஜ் கேளுங்க, லைவாக வரணும். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சாலும் சரிதான், ஆண்டவரை தேட அவருடைய இல்லத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஜிம்மிட்ட கேட்குறாரு, தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இந்த காயம்லாம் சோகமாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? காயத்துக்கு சுகம் கொடுப்பார். ஜிம் சொன்னா, தாத்தா என்ன சொல்கிறீங்க, நான் அங்கே வரல,
3 நாளா என்ன பார்க்கறதுக்கு இங்க யார் வந்தா? உண்மை. சாம் ஜெபத்துரை அண்ணனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? சாம் ஜெபத்துரை அண்ணன் ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. இது இந்த இடத்துல நின்று போய் சொல்ல முடியாது. ஜிம் தம்பி சொன்னா, என்னை பார்ப்பதற்காக யார் வந்தா? ஆண்டவர் அவன் அருகே வந்து, ஜிம் எப்படி இருக்க? இந்த காயெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாதுப்பா, சீக்கிரத்தில் குணமாயிரும், நீ ஸ்கூலுக்கு போயிடலாம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். இதுதான் இந்த போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு ஐயா அடிமையாக சொல்லப்பட்டாலும் அங்க அவரோடு யார் போகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு வெறி, அவ்வளவு பாசம் இருந்தாலும் சில பேருக்குள்ள சில காரியம் இருக்கும். வந்த உடனே அடிச்சிருப்பான், அதுவும் போட்டுட்டு வந்து அங்கேயே பிடிச்சு இழுத்திருப்பான். இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் யோசேப்பின் மூலமாக வந்தது. இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் யோசேப்பு மூலமாக வந்தது. கர்த்தராவ நோடிருப்பதாம், கர்த்தராவ நோடிருப்பதாம், செய்த காரியம் அனைத்தும் வாய்த்தது, செய்த காரியம் அனைத்தும் வாய்த்தது. போத்திபாரின் வீட்டின் மேலே ஆசீர்வாதம் பெருகிட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கணும், உங்க மூலமா கூட கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஆண்டவர் அறியாத மக்கள் வீட்டிற்கு நீங்க சென்றா கூட அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். எப்படி தெரியுமா? நம்ம ஆண்டவர் கொடுப்பாருங்க. அதுதான் இந்த வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறது. ஆண்டவர் போத்திபாருடைய இல்லத்தை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அந்த இல்லத்தில் அனைத்து காரியங்களுக்கும் அதிகாரி ஆக்கினார். எதற்கு? போத்திபாருடைய வீட்டிற்கு. அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு என்னென்ன காரியங்கள் டிசிஷன் எடுக்கணுமோ ஓனா எடுக்கலாம். ஆனால் இவர் சௌந்தரியம் உள்ளவர், அதே போல நல்ல அழகுள்ளவர், அப்படிதானே? இந்த வாலிப பருவத்தில் பலவிதமான இச்சைகள், வாலிபர்களை இழுக்கின்ற காரியங்கள் இன்று அநேகம் உள்ளது. பொண்ணு மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எதுக்கு மேலையும் பொருள் மேல பொண்ணு மேல கண்ணு போச்சுன்னா நம்முடைய அபிஷேகம் பெயரும். வாலிப பிராயத்திலே தனிமையில் இருக்கின்ற பொழுது, தனிமையாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது பலவிதமான தவறுகளை செய்கிறான். தனிமையை விட்டு ஆண்டவரோடு இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்போம், குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்போம், பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் போத்திபாருடைய மனைவியினுடைய அந்த வலைக்கு தப்பி யோசேப்பை என்ன செய்கிறாரு? ஓடுகிறார். ஓடுகின்ற பொழுது பலவிதமான தவறான இழிவு பேச்சுகளையும் கேட்டு சென்றதிலே அவரை பிடித்து காவலில் வைத்தார்கள். அவருடைய சிறைச்சாலையிலே வைக்கின்ற பொழுது யோசேப்பு ஐயாவை குறித்த அனைத்து காரியங்களையும் போத்திபார் ஐயாவுக்கு அறியும். ஆகவே அந்த சிறைச்சாலை எங்கிருந்தது தெரியுமா? போத்திபார் ஐயாவுடைய வீட்டிலே என்ன செய்தது? இருந்தது. பார்வோனுக்கு விரோதமாக யார் யார் என்ன பேசுகிறார்களோ அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் யோசேப்பு ஐயா அங்கே இருந்தார். அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது சிறைச்சாலையின் அதிபதிகள் கண்களில் தயவு, போத்திபாருடைய வீட்டில் தயவு கிடைத்து அதிகாரியானார், சிறைச்சாலைக்கு அதிகாரியானார். சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரி சொல்கிறார், எல்லா கைதிகளையும் நீ விசாரிக்கணும். இப்போ பார்த்துக்கிடுங்க, ஒரு சிறைச்சாலையில் தப்பு பண்ணவங்க தான் இருந்திருப்பான். அவனுக்கு மேலே கொஞ்சம் தடகார்த்தமாக ஒரு ஆள் இருந்தால் தான் பயப்படுவான், அப்படிதானே? ரவுடிக்கு மேலே ஆள் இருந்தால் தான் பயப்படுவான். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு தோரணையில் இவர் இருந்திருக்க வேண்டும். இவருடைய பேச்சு எல்லாவற்றையும் பார்த்து நீ தான் இதற்கு சரியானால் அனைவரையும் விசாரி என்று சொல்கிறார். அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் அங்கே 2 பேர் வருகிறார்கள். பானபாத்திரக்காரன், சுயம்பாவிகளின் தலைவன். இவர்கள் 2 பேர் சோகத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் போய் கேட்கிறார், என்ன பிரச்சனை, கலக்கத்தோடு இருக்கிறீர்கள்? அப்போது சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம். சொல்லுங்கப்பா, உங்க சொப்பனம் என்ன சொப்பனம் கண்டிய அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஐயா நான் ஒரு சொப்பனம் பார்க்கின்ற பொழுது அந்த ராத்திரி வேளையில் எனக்கு மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். என்ன கலக்கம்?
உங்கள் கலக்கத்தை எல்லாம் என்னிடம் சொல்லுங்கள் என்று அவர் சொல்கின்ற பொழுது 2 பேரையும் தனித்தனியே அவர் கூப்பிடுகிறார். முதலாவது பானபாத்திரக்காரன் வருகிறார். அந்த பானபாத்திரக்காரன் வந்து அவர் சொல்லுகிறார், ஐயா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் நீங்க தயவு செய்து எனக்கு சொல்ல முடியுமா என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், என்ன உன் சொப்பனத்தை சொல்லு. அவர் சொல்கிறார், நான் ஒரு திராட்சை செடியை கண்டேன், அதிலிருந்து 3 கொடிகளை கண்டேன், அதிலிருந்து கனி பூர்த்து அதிலே பார்வோனுடைய நான் பானபாத்திரத்திலே கலந்து அவர் கொடுக்க கண்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், 3 நாளிலே பார்வோன் உன்னை என்ன செய்வார்? விடுதலையாக்கி உன் தலையை என்ன செய்வார்? உயர்த்துவார் என்று சொல்லுகின்ற பொழுது 3 நாட்களிலே அவர் என்ன செய்கிறார்? விடுதலை 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 பெற்றேன், சிறையில் இருந்து எனக்கு தான் விடுதலை பெற்றேன், விடுதலை 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 பெற்றேன், சிறையில் இருந்து எனக்கு தான் விடுதலை பெற்றேன், இந்த நாளில் பார்வோன் இட்ட அன்பு கட்டளை சந்தித்தார் எங்களுக்கு அன்பு விடுதலை. அல்லேலூயா. அவர் விடுதலை பற்றி சொல்கிறார். அடுத்தவனிடத்துல சொல்கிறார், நீ என்னப்பா சொப்பனம் கண்ட? அவன் சொல்கிறார், 3 வெள்ளை கூடைகள் என் தலையில் இருக்க கண்டே, நான் கண்ட சொப்பனத்தை அதன் அர்த்தத்தை சொல்லினே, மேற்கூடையில் பார்வோனுக்கு உள்ள சமைக்கப்பட்ட உணவு பலகாரம், மேற்கூடையில் பார்வோனுக்கு உள்ள சமைக்கப்பட்ட உணவு பலகாரம், பறவை வந்து பட்சித்தது, பறவை வந்து பட்சித்தது. நான் வைத்திருந்த கூடையில மேலே உள்ளதை வந்து அந்த சமைக்கப்பட்ட பொருட்களை பறவை பட்சித்தது சொல்லுகிறார். அதற்கு இவர் சொல்ல, 3 நாளிலே பார்வோன் உன்னை என்ன செஞ்சிருவாரு? தூக்கி போட்டு விடுவார், கொலை தண்டனை கொடுத்து நீ தூக்கிலிடப்படுவாய் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இவர் சிறைச்சாலையிலே உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அருகே ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனம் ராஜாவுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நடைபெறுவதற்கு கர்த்தர் பலவிதமான நபர்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அவருக்கு வந்த சொப்பனம் என்ன தெரியுமா? ஆற்றில் இருந்து 7 பசுக்கள் அழகும் பூசியுமாய் வந்தன, அவலட்சணமான 7 பசுக்கள் அவற்றை திணித்து போட்டதையா. ஆற்றில் இருந்து 7 பசுக்கள் வந்தது, அவலட்சணமான 7 பசுக்கள் அந்த பசுக்களை மேய்ந்து போட்டது என்று. அதே போல அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்துகின்ற பொழுது 7 நல்ல கதிர்கள் எழும்பிற்று, அதை மோசமாக்குகின்ற அடுத்த கதிர்கள் எழும்பி அதை அழித்து போட்டது என்று சொல்லுகிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்று சொல்லுகின்ற பொழுது பானபாத்திரக்காரன் ஒரு ஐடியா கொடுக்கிறான். நான் சிறையில் இருந்த பொழுது ஒரு பிள்ளையாண்டான் இருந்தான், அவன் அழகான அர்த்தத்தை எங்களுக்கு தெரிவித்தான் என்று சொல்லி சிறையில் இருக்கின்ற யோசேப்பு ஐயாவை நினைவு கூர்ந்து விவேகமுள்ள அந்த எபிரேயனை சீக்கிரத்திலே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தனுப்பி அங்கே சொல்கிறார், நீ என்ன இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம்? ஆண்டவர் பார்வோனிடத்தில் அவர் சொல்கிறார், எகிப்தில் பரிபூரணமான விலை உள்ள 7 வருஷங்கள் வரும், அதே போல பஞ்சம் உள்ள 7 வருஷம் வரும் என்று சொல்லி அதற்கான சரியான ஒரு ஆளை நீங்கள் அதிகாரியாக ஏற்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதற்கு சரியான ஆள் யார் என்றால் யார் நியமிக்கப்பட்டார்? யோசேப்பு ஐயாவே நியமிக்கப்பட்டார். முதல்ல டாக்ஸ் கொண்டு வந்தது யார் தான்? எல்லாரும் நம்ம பிரதமரை பார்க்கல. என்ன டாக்ஸ் எத்தனை % தெரியுமா? யார் சொல்ல முடியும்? எத்தனை % டாக்ஸ் யார் சொல்ல முடியும்? கை தூக்கிருங்க. பிரைஸ் விளைவில் 5 பங்கு, 5ல் 1 பங்கு. எத்தனை %? நீங்க வந்துருங்கம்மா, நீங்க வாங்க. சரியான % எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் தெரியாது, கொண்டாங்க கிஃப்ட். 20%. 20% அப்பவுமே டாக்ஸ் போட்டு அங்கு உள்ள மக்களுடைய பண்டங்கள் எல்லாவற்றையும் அவர் கலெக்ஷன் செய்து அதற்கென்று பண்டக சாலைகளை உருவாக்கி அதை கொடுத்தார். நன்றி. அது மட்டுமல்ல, அந்த அதிகாரியா இருந்த பொழுது அதே போல பஞ்சங்கள் வந்தது. பஞ்சங்கள் வந்த பொழுதுதான் எகிப்து கானான் தேசத்தில் இருக்கின்ற அருமையான யாக்கோபையாவுடைய குடும்பத்தில் பஞ்சங்கள் அங்கே சூழ்ந்து கொண்டது. அவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்திற்கு போங்கள், அங்கே என்ன இருக்கிறது?
பலகாரங்கள் பண்டங்கள் நமக்கு வேண்டிய பண்டசாலைகள் இருக்கிறது, போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அந்த பாரசாலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஐயாவுக்கு அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார். முதல்ல எங்க சொன்னேன்? போத்திபாருடைய வீடு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? சிறைச்சாலையின் அதிகாரி, அப்படிதானே? அடுத்தல மூணாவது என்ன பார்த்தீங்களா? பார்வோனுடைய அரண்மனையில அதிகாரி. அந்த அதிகாரியாவது ஆக்கினது மட்டுமல்ல, பார்வோன் இன்னொரு காரியத்தையும் செய்து வச்சார். என்ன காரியம்? யாராவது சொல்ல முடியுமா? நல்ல காரியம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். சீக்கிரத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கும். முத்திரை மோதிரம் போட்டால் அதை விட முக்கியமான ஒரு மோதிரம் நம்ம போடுவோம். ஏன்னா திருமணம் வந்துருங்க. ஏசு நாயகா வந்தாலோ என்னாலும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலோ என்ன தம்பி இந்த பாட்டை போட்டு இப்போ உங்களை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க, அப்படிதானே? இந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி யோசேப்பு ஐயாவுக்கு பெரிய ஒரு அழகான. சரி, இப்போ இந்த பக்கத்துலேருந்து எனக்கு ஆளே வரல. இப்போ சொல்லிருங்க, யோசேப்பு ஐயாவுடைய மனைவி பெயர் என்ன? இங்க இந்த பக்கம் அதையும் கேட்டா சொல்லிருங்களா யாராவது? இல்லை, இங்கே தான் சொல்லணும் எனக்கு. வாமா, என்னது? கம். ஆஸ்நாத் என்கின்ற அருமையான. ஓகே ஓகே, இப்போ காமன் கொஸ்டின். ஓகே, அந்த ஆஸ்நாத் என்கின்ற அருமையான அன்பு சகோதரனுடைய தகப்பன் யார்? அவரு பேர் தெரியுமா? இங்க இங்க சொல்லுங்க பாப்போம். போத்திபாரா? கம் கம். சரி, போத்திபார் இல்ல, போத்திட்டுனா போர்வை போட்டு போத்திடுவா நிறைய பேர். போத்திப்ரா. உண்மையிலே திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து. சரி, இப்போ வந்து இந்த டேபிளுக்கு அந்த பக்கம், இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த மீடியேட்ல, அதுக்கு அந்த பக்கம் யோசேப்புக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் என்னது? யாரு யாரு? வாங்க வாங்கண்ணே, ப்ளீஸ் தயவு செய்து வாங்க. வரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரோ சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில் சிறியவராய் எங்களிடம். யோசேப்புக்கு ஐயாவுக்கு சாப்நாத் பனேயா என்று சொல்லி பேர் வைக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு அழகான பேர். எகிப்து தேசத்தில் 2 பிள்ளைகள், மனாசே, எப்ராஹிம், அருமையான 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது யாக்கோபுடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கு வருகிறார்கள். வந்தபோது யார் நீங்கள் என்று சொல்லி யோசேப்பு ஐயா கேட்கிறார். யோசேப்பு ஐயாவுக்கு சகோதரர்களை கண்டு கொண்டார். ஆனால் சகோதரருக்கு யாரை தெரியல? ஏம்மா தெரியல? உயர்த்தப்பட்டாரு. அவருடைய உடை நிறைய பேருக்கு துபாய் வந்தோன்னா எல்லாமே மாறிடும். ஊரில் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டைலில் இருப்போம். துபாய் வந்தோன்னா எல்லாமே மாறிடும். நான் யாரையும் தப்பாக சொல்ல, மன்னிச்சிருங்கம்மா. எல்லாரும் ஒரு ஸ்டைலில் மாறிடுவாங்க. ஒரு கெட்டப்பில் நம்ம என்ன செய்வோம்? போவோம். அதனால அடையாளம் தெரியாது. நம்மளே நீ இவரு மோனா அடையாளமே தெரியல. ஏம்மா நீ யாரு? நகோமி மோளா, எப்படி இருக்க? நான் உன்னை எப்பவும் பார்த்தது தெரியுமா? அடையாளங்கள் மாறிவிடும். கண்டு கொண்டார். அப்ப கேட்கிறார், நீங்களா யாரு? எங்க தேசத்தை உழவு பார்க்க வந்தவர்கள் தானே என்று சொல்லி கோபத்தோடு கேட்கிறார். அவர்கள் சொல்ல, ஐயா நாங்க வேவு பார்க்க வரல, நட்ட பயிர்கள் மழை இல்லாமல் பட்டு போச்சுதே, மிக கஷ்டமாச்சுதே, தாரும் தேவனே வறுமை நீங்க பாருமே. ஐயா எங்க நாட்டில் பயிரெல்லாம் விளைச்செல்லாம் நின்று போச்சு, பயங்கர பஞ்சம், எங்களுக்கு ஏதாவது தாங்க அப்படி சொல்றாரு. நீங்க வேவுக்காரர்களா இருக்க கூடுமா என்று சொல்லி சந்தேகத்தில் அவர் என்ன செய்யறாரு? நீங்க என்ன செய்யுங்க, எல்லா பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா சாக்குகளையும் நிரப்பி அவர்கள் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இதை மட்டும் அனுப்பல, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளையும் அந்த சாக்கில் என்ன செஞ்சிட்டாரு?
போட்டாரா போடலையா? போட்டாரு. போட்டு அனுப்பியாச்சு. இவங்க போறாங்க. இவர் வந்து யோசேப்பையா என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் பேசும் பொழுது துபாசியை கொண்டு பேசுகிறார், டிரான்ஸ்ஃபர். ஏன்னா எபிரேய லாங்குவேஜில் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவருடைய எகிப்தில் இருக்கிற லாங்குவேஜில் அவர் பேசிட்டு இருக்கனால அவரை என்ன செய்ய முடியல, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒருத்தன் சாக்கை உழைச்சி பார்க்குறான். அங்கே என்ன இருக்குது? என்ன இருக்குது? அவர் கொடுத்து அனுப்பிய அவர்களுடைய காசு என்ன செய்யுது? இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த காசு மட்டுமல்ல, நீங்க வேவுக்காரர்களா இருக்கக்கூடும் சொல்லி அவங்க ஹிஸ்டரியை கேட்கின்ற பொழுது ஒரு சகோதரனை என்ன செஞ்சுக்கிட்டாரு? பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. யாரை பிடிச்சு வச்சாரு? சிமியோனை பிடித்து வைத்தார். பென்யாமின் யாக்கோபையாவோட இருக்கிறார். சிமியோனை பிடித்து வைத்து 3 நாள் காவல் வைத்து நீங்க போய் யாரை கூட்டிட்டு வரணும்? பென்யாமினை எங்க கொண்டு வரணும்? என்னிடத்துல கொண்டு வரணும்னு சொல்கிறார். போறாங்க. போயிட்டு அவங்க வராங்க. அங்கே எகிப்து கானான் தேசத்துக்கு போய் தகப்பனாட்ட சொல்கிறாங்க, எங்கடா சிமியோன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஒரு ராஜா எங்களை வேவுக்காரன் நினச்சி சிமியோனை பிடிச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் பென்யமீனை கொண்டு போனாதான் யாரை விடுவாரா? சிமியோனை விடுவார்னு சொல்கிறாரு. அப்போ பென்யமீனை பார்ப்பதற்காக அவர் அங்கே போய் அங்கே தகப்பனார் இடத்துல சொல்கின்ற பொழுது அங்கே பென்யமீனை தகப்பனார் என்ன செய்கிறார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு என் மகன் யோசேப்பை காணாமாக்கினீர்கள், இப்பொழுது இருக்கின்ற என் அருமை இளைய மகனையும் உங்களோடு அனுப்புகிறேன் என்று சொல்லி பென்யமீனை அனுப்பி அவருக்கு தகுந்த நிறைய வர்க்கங்களை, அவர்களுக்கு வேண்டிய பண்டங்களை அனைத்தையும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். அங்கே போகின்ற பொழுது அங்கே அவர்கள் வருகிறதை பார்க்கிறார். பென்யமீனை தூரத்திலே பார்க்கிறார். பென்யமீனை பார்த்த மாத்திரத்திலே சகோதரன் அல்லவா, அருமையான ஒரே தாயின் பிள்ளை அல்லவா, அவருடைய மனம் என்ன செய்யுது? கொழுந்து விட்டு எரிந்தது ஐயா. அவர் பார்க்கின்ற பொழுது பென்யமீனோடு கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க அனைவருக்கும் என் வீட்டில் என்னது? விருந்து. யார் வீட்டில்? யோசேப்பு ஐயா வீட்டில் விருந்து என்று சொல்கிறார். இந்த விருந்து நடக்கின்ற பொழுது பிடிச்சு வச்சிருந்த சகோதரனை என்ன செஞ்சு வரணும்? கொண்டு வரணும். அங்கிருந்து வருகிறார். என்னப்பா ஜெயிலாம் எப்படி இருந்துச்சுன்னு யாரு கேட்கா? எல்லா சகோதரர்களும் கேட்குறாங்க. எப்படி தானே ஜெயிலில் தானே இருந்திருக்காரு. அவன் சொல்றான், சிறையா வீடா, சிறையா வீடா, காலை எழுந்தவுடன் அப்பம், நல்ல மதியம் மணக்கும் மட்டன் சாப்பாடு, அவை அனைத்தும் எனக்கு தான் கிடைத்து, சிறையா வீடா. அது சிறை இல்லப்பா, நான் வீட்டில் தான் இருந்தேன், எனக்கு அவ்வளவு கவனிப்பு என்று சொல்கிறார். அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாரும். உட்கார்ந்துருக்கின்ற பொழுது அவருடைய யார் என்ன லக்கத்தின்படி உட்கார்க்கிற, யார் பெரியவன் யார் சிறியவன் சொல்லி அழகா அந்த வரிசையில் உட்கார வைத்து எகிப்தியர் அவர்களோடு அமராமல் தனியே உட்கார்ந்துருக்கிறார். பென்யமீன் உட்கார்ந்துருக்கிறார். அனைவருக்கும் ஒரு பங்கு என்றால் பென்யமீனுக்கு எத்தனை பங்கு? எதற்கு கொடுத்துருக்கணும்? 5 பங்கு. அப்படியாவது சகோதரர்கள் கோவப்படாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதற்காக கொடுத்தார். சாப்பிட்டு முடிந்தது. அனைவருக்கும் அதே போல சாக்குகளில் தானியங்களை கொடுத்து அனுப்புகிறார். பென்யமீனுடைய சாக்கில் மட்டும் என்ன போட்டாரு? பான பாத்திரத்தை போட்டு அனுப்புகிறார். போகிறார்கள் இவர்கள். செல்கின்ற பொழுது யோசேப்பு சொல்றார், போற வழியில மடக்கு, யார் சாக்கில் வந்து பான பாத்திரம் இருக்கிறதோ அவனை என்ன செஞ்சுட்டு வரணும்? பாக்கி உள்ளவரை என்ன செய்யணும்? என்ன செஞ்சிடணும்? போ சொல்லிடு, அவனை மட்டும் தூக்கிட்டு வான்னு. எல்லாரையும் செக் பண்ணியாச்சு. யார் சாக்கில் இருந்துச்சு? பென்யமீனுடைய சாக்கில் இருந்துச்சு. ஆனால் அந்த சகோதரர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? யோசேப்பின் இடத்துல வந்தார்கள். எதற்கு இந்த டெஸ்ட் தெரியுமா? என்ன அந்த வனாந்தரத்தில் வித்துட்டாங்க. இன்னைக்கு என் சகோதரனை அவர்கள் பாதி வழியில ஒருவேளை சிறைச்சாலைக்கு போட்டு நம்ம 10 பேரும் போயிடலான்னு சொல்லி விட்டுருவாங்களோ என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டதினால் அவர்கள் போயிருப்பார்களானால் அது மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாக இருப்பார்கள். சேர்ந்து வருகிறார்கள். சேர்ந்து வருகின்ற பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம். சரி, என் தம்பியை நீங்கள் என்ன செய்யலை? விட்டு கொடுக்கல. அப்பொழுதுதான் அங்கே ஒரு சகோதரன் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்று யூதா கோத்திரத்து சிங்கம், யூத ராஜ சிங்கம் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். அதே போல யோசேப்பு ஐயாவுடைய வாழ்க்கையில் இங்கே பார்த்தீங்கன்னா பென்யமீனுக்காக, அந்த பென்யமீனுக்காக யூதா என்ன செய்கிறாரு? அதே யூதா கோத்திரத்தின் சிங்கம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் பரிந்து பேசுகிறார். என்னை வைத்துக் கொள்ளுங்க, என் தகப்பனார் வயோதிபராய் இருக்கிறார் என்று சொல்லி பரிந்து பேசுகின்ற பொழுது யோசேப்பு ஐயா அழுவதற்கு இடம் தேடினார். அவரால் அழ முடியறதுக்கு இடம் இல்லை. போய் தனிமையிலே அழுது அவர் திரும்ப வந்து என்ன செய்கிறாரு? அவர் அனுப்பி வைக்கிறார். அவர் நேராக போறாங்க. அடக்க முடியாத ஒரு அழுகையை அவர் வைத்து அநேக சகோதரருக்கு முன்னாக என்னை யார் என்று தெரிகிறதா என்று சொல்லி கேட்கிறார். முடியல. லாஸ்ட் அவர் ஃபுல்லா இழந்துட்டு, நான் தான் யாரு?
என்ன லாங்குவேஜ் இப்போ வருது? எபிரேய லாங்குவேஜ். அவ்வளோ பேருக்கும் சாக்கு. அவர்கள் அவரை வணங்கினார்கள். அந்த சொப்பனம் நிறைவேறிட்டா? 11 பேர் வணங்கினாங்க, நிறைவேறிட்டா? அப்பா அம்மா வேற, 2 சொப்பனம்ல. முதல்ல சொன்ன சொப்பனம் சகோதரர்கள் 11 பேர் என்ன செய்வாங்க, அந்த சொப்பனம் நிறைவேறிட்டா? வாசிக்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது. பாத்தீங்களா? அப்போ விழுந்திருப்பாங்கன்னா, அவங்க விழுந்தாங்கல்ல, அப்ப அவருடைய பேர் என்னது? சாப்நாத் யோசேப்புன்னு தெரியாது. அவர் தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர்கள் 11 பேர் விழுகிறார்கள். தகப்பனாரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து, தகப்பனாருடைய மறைவுக்கு பின்னர் தன் சகோதரன் தன்னை பழி வாங்கி விடுவானோ என்ற கலக்கத்திலே, ஏன்னா அப்பா போயிட்டாங்கன்னா நம்மளை யோசேப்பு என்ன செஞ்சிருவார், கண்டிப்பா கொன்று விடுவார் என்று சொல்லி பயந்து, அந்த நேரத்தில் சகோதரன் யோசேப்பு என்று தெரிந்து அந்த 11 பேர் வந்து அவர்கள், இது கடைசியா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கும், நீங்க ஸ்டோரியை வாசிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரித்திரத்தை. இப்பொழுதுதான் அந்த சொப்பனம் என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டு பரிந்து பேசுகிற ஒரு சகோதரனாக, தன் சகோதரர்கள் துரோகம் செய்த பொழுதும் அவர்களை மன்னிக்கிற ஒரு சகோதரனாக, அனைவருக்கும் இறங்குகின்ற சகோதரனாக அவர் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, ஜீவரட்சணை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை யோசேப்பு ஐயாவுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அவர் அடிகள் பட்டு, பலவிதமான பாடுகளை பட்டு, துரோகங்களை ஏற்று, நமக்கென்று சொல்லி ஒரு இல்லத்தை ஆயத்தப்படுத்தி நமக்காக அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறாய் காணப்படுகிறார் என்பதை இந்த நாளிலே இந்த சரித்திரத்தை உங்கள் முன்பு வைப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மங்கள பாடல் படிச்சிருவோமா? எல்லாரும் மங்கள பாடல் தெரியும் தானே? என்னோடு சேர்ந்து படிங்க. சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேக நாதனுக்கு சுப மங்களம். சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேக நாதனுக்கு சுப மங்களம். தந்தையாய் மானிடத்தை காப்போனுக்கு மங்களம், மைந்தனல் கிறிஸ்துவாம் இயேசுவுக்கு மங்களம். தந்தையாய் மானிடத்தை காப்போனுக்கு மங்களம், மைந்தனல் கிறிஸ்துவாம் இயேசுவுக்கு மங்களம். இல்லோர் வீட்டருக்கு என்றும் வாழ மங்களம், இல்லோர் வீட்டருக்கு என்றும் வாழ மங்களம். சாஜா திருச்சபையாக நாங்கள் கூறும் மங்களம், சாஜா திருச்சபையாக நாங்கள் கூறும் மங்களம். சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேக நாதனுக்கு சுப மங்களம், சுப மங்களம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு போதக பிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மிக சிறப்பாக நேர்த்தியாக இந்த கதாகால சபத்தை நடத்திய அருமையான ஜெயசுதாசன் ஐயா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.